எஸ்ஐஆர்னால எந்த ஒரு இவங்க கட்சிகள் சொல்ற மாரி எந்த ஒரு சம்பவம் வந்து நடக்காது. அதாவது கண்டிப்பா நடக்கும். நல்ல சம்பவம் நடக்கும். என்னெல்லாம் ஃப்ராடு பண்ணி வச்சிருந்தாங்களோ எல்லாம் தூக்கிடுவாங்க. கண்டிப்பா சம்பவம் நடக்கும். இதனால யாருக்கு செக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு செக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதுல செக் ஃபோர்ஜரியா என்ன இருக்கு? ஃபோர்ஜரியா வந்து யார் சேர்த்து யார் விட்டாங்க அப்படின்லாம். மோசடி செய்து மோசடியாக கொத்து கொத்தா பெயரை வந்து நீக்கி இருந்தார்களோ, கொத்து கொத்தா பெயரை சேர்த்திருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ செக் தான். பாஜக பண்ணியிருந்தா அவங்களுக்கும் அதேதானா? யார் பண்ணியிருந்தாலும். பாஜக பண்ணுமா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக தான் பண்ணியிருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம், நேத்து அண்ணாமலை செய்தியாளர் சந்திக்கும்போது, தனி கட்சி தொடங்குறதெல்லாம் எனக்கு தனி திட்டம்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. கூடுதலா அவர் பேசினது கவனம் பெறது என்னன்னா, அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். நெறைய விஷயங்கள என்னால வெளிப்படையா பேச முடியல. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் வந்து இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நினைக்கிறாரு அவரு? அவருடைய முழு பேட்டியும் பார்த்தீங்கன்னா, நீங்க முழு பேட்டியும் போடுங்க. முழு பேட்டியும் பார்த்துட்டு பேசுவோம். சும்மா ஒரு ஒரு லைன் பிக் பண்ணிலாம் என்கிட்டலாம் பேச முடியாது. அண்ணாமலை எது சொன்னாலும் அது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன்.